வணக்கம் மக்களே. இன்னைக்கு என்னன்னா, இன்னைக்கு தான் பெரிய பிரேக்கிங் நியூஸ் ஒன்று போயிட்டு இருக்கு. அவருக்கு இருக்கக்கூடிய ஒரே கவலை என்ன? திமுக மேல என்ன பொய் வழக்கு போடலாம், என்ன பொய் கேஸ் போடலாம். எங்க தண்ணி வருதோ இல்ல அங்க தண்ணி வரணும். காவிரி சொன்ன அதாவது அவங்க கட்சிக்காரங்க மேலே மட்டும் பொய் வழக்கு போடுறாங்களாம். பொய் வழக்கு போடுறாங்கன்னா இந்த மாதிரியெல்லாம் பேசினா வழக்கு போடாமல் வைப்பாங்க. சரி, ஓகே, இதை சொன்னீங்க, ஓகே, இதுக்கப்புறம் வாயை மூடிட்டு இருக்கலாம்ல. உன் கட்சிக்காரங்க எடுத்து கொடுக்குறாங்க, நீயே கொடுத்து வாயை கொடுத்து வாங்கி கட்டிக்கிறீங்க. இந்த ஒரு வீடியோ நல்லா கேட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் மக்களே. இதில் தான் மக்களே ஆபாசமாக பேசியிருக்காரு. இது யாராவது பேசலாமா இப்படி ஒரு முதலமைச்சரா? இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு நிர்வாக திறனற்ற ஒரு டம்மி முதலமைச்சரால தான் இன்னைக்கு இந்த நிலைமை ஏற்பட்டிருக்கு. அதாவது நியூஸ் எல்லாம் இவங்கெல்லாம் பார்க்குறாங்களா என்னன்னு சொல்லி தெரியல. எத்தனை பேர் இந்த அரசை பாராட்டிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு தெரியல. இது வரைக்கும் இவங்க ஆட்சி கூட கிடைக்காத ரெஸ்பான்ஸ் எல்லாம் இப்ப கிடைக்குது. நம்ம ஊர் விவசாயிகளை உங்களை பார்த்தாரா? உங்களுடைய கோரிக்கைகளை கேட்டாரா? முதல்ல என்ன பண்ணிருக்கணும், நம்முடைய விவசாயிகள் வர சொல்லி அவங்களுடைய கோரிக்கைகளுக்கு செவிமடுத்திருக்கணும். எல்லாரும் சொல்ற விஷயமே என்னன்னா, எப்பா இப்பதான் அவர் வந்திருக்காரு, அவருக்கு உண்டான ரெஸ்பான்ஸ் என்ன ஏது இதெல்லாம் கொஞ்சம் பார்க்கட்டும். ஃபர்ஸ்ட் நீங்க பண்ண ஆல்ரெடி இருக்க குளறுபடியெல்லாம் சரி பண்ணட்டும். அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவரும் சொல்லிட்டாரு. நாங்களுமே சில பேர் அவருக்கு ஆதரவாக இருக்கோம், எல்லாருமே அதுதான் சொல்லிட்டு இருக்கோம். அதை பண்ண விடுங்க அவங்கள ஃபஸ்ட்டு. அதுக்காக அவர் இப்போ இருக்க பிரச்சனை எதையுமே பார்க்கலன்னுலாம் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு விவசாயிகள் பிரச்சனைன்னு சொல்லிட்டு இவங்க தான் கத்திட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு வேற யாருமே விவசாய பிரச்சனை இவ்வளோ இருக்குது. அதாவது விவசாய பிரச்சனையே அந்த காவிரி நீர் வர்றது தான். அந்த காவிரி நீர் வர்றதுக்காக தான் போராடிட்டு இருக்காரு. உச்ச நீதிமன்றத்தெல்லாம் கேஸ் போட்டிருக்காரு. இதை விட மெயினான பிரச்சனை இதுக்கு மேலே தான் ஒன்றா சரி பண்ணணும். அப்படின்றப்போ அதுக்கான வேலைகள் தான் பார்த்துட்டு இருக்காரு. அதை பண்ண விடுங்க. ஏன் கதறீங்க நீங்களே? காவிரி ஒழுங்காற்று குழுவுடைய உத்தரவை நிறைவேற்றணும்னு இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்தில் நம்முடைய தலைவர் வழக்கு தொடர்ந்துக்கிறார். ஒரு அமைச்சர் நேற்று சொல்றாரு, திராவிட முன்னேற்ற கழகம் இப்ப வழக்கு தொடர்ந்திருக்கு, கடந்த 5 வருஷமா ஏன் வழக்கு தொடரலன்னு. இப்படி ஒரு அறிவாளி அமைச்சர் எங்கேயாவது பார்த்திருக்கீங்களா? எதற்கு வழக்கு தொடரணும்? 5 வருஷமா தண்ணி ஒழுங்கா வந்துகிட்டு இருந்தது, வழக்கு தொடரல. இப்ப தண்ணி வரல, வழக்கு தொடர்றதுக்கான பக்கம் உங்களுக்கு இல்ல. அதை நாங்க திராவிட முன்னேற்ற கழகம் செஞ்சுட்டு இருக்கிறோம். அதாவது இவரே இந்த வீடியோவில் சொல்லியிருப்பாரு, காவிரி பிரச்சனை இன்னைக்கு நேற்று நடக்கலை, அரை நூற்றாண்டாக நடந்துட்டு இருக்குன்னு சொல்லி இவரே சொல்கிறாரு. அப்போ இவரே அதே வீடியோலேயே போன ஆட்சியில் அப்படிலாம் எதுவும் நடக்கலை, தண்ணி வந்துட்டு இருந்துச்சு, அதனால நாங்கள் கேஸ் போடல, இப்போ தான் இவங்க அதாவது டிவிக்கே ஆட்சி வந்ததுமே தான் இப்போ பிரச்சனை ஆயிருக்கு, அதனால தான் தண்ணி வரல, அதனால தான் இப்போ நாங்கள் கேஸ் போடுறோம் அப்படின்னு சொல்லி இவரே சொல்கிறாரு. என்ன ரங்கா, நியாயமா ரங்கா? நம்ம தலைவர் ஆட்சியில நாம கட்டின 101 அடி மெட்ரோ ரயில் பாலத்தை இவர் போய் ஆய்வு பண்றாரு. அப்புறம் நம்ம தலைவர் கொண்டு வந்த சென்னை மெட்ரோ ட்ரெயின்ல போய் இவர் டிராவல் பண்ணி ரீல்ஸ் போடுறாரு. உங்களுக்கெல்லாம் ஒரு விஷயம் இன்னும் புரியல போல. அவர் முதலமைச்சர், நீங்க கொண்டு வந்தீங்க ரைட்டு, அந்த திட்டம்லாம் கொண்டு வந்தீங்க, ஆனால் முடிச்சிங்களா? முடிக்கவே இல்லையே. நீங்கள் முடிக்காத திட்டத்தை இப்போ முடித்து அவர் முதலமைச்சர்ன்ற பொறுப்பில் போய் அதை ஆய்வு பண்ணுறாரு. அது கரெக்டு தான், அது பண்ணுறது கரெக்டு தான். அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்க மாட்டாங்க இவங்க. அவர் முதலமைச்சர் கிடையாது, இன்னும் நடிகன்னு சொல்லிட்டு இவங்க தான் நினச்சிக்கிறாங்க. அதனால தான் இவ்வளோ தூரம் பேசுகிறாங்க, இவ்வளோ தூரம் கதறாங்க. இது இவர் போய் ஆய்வு பண்ணாட்டியுமே இவங்க கேள்வி கேட்டு தான் வைப்பாங்க. ஏன்னா இவங்க புத்தியே இந்த புத்தி தான். 50,000 75,000 ரூபாய் அப்படின்னு மாத்தினாங்க. ஆனா இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்கு தெரியுமா? வெறும் 35,000 ரூபாய் மேல யாருக்கும் கடன் தள்ளுபடி இல்லை அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாங்க. 2006 கழக ஆட்சி அமைஞ்சப்போ நம்முடைய முத்தமிழ் டாக்டர் கலைஞர் அவர்கள் தான் சொன்னபடி
7,000 கோடி ரூபாய் அளவுக்கு விவசாய கடனை தள்ளுபடி செஞ்சாங்க. சென்ற ஆட்சியில் நம்ம தலைவர் 12,000 கோடி ரூபாய் அளவுக்கு பயிர் கடன் தள்ளுபடியே நம்முடைய தலைவர் செஞ்சாரு. என்ன மக்களே, இவர் சொன்னதுல ஏதாவது புரிஞ்சா? அதாவது என்ன சொல்றாருன்னா, இப்போ டிவிக்கு ஆட்சியில் வந்து 35,000 ரூபா தான் வந்து பயிர்க்கடன் வந்து ரத்து பண்ணியிருக்காங்களாம் அப்படின்றத, அதாவது ஒருத்தருக்கு 35,000 ரூபான்ற சொல்கிறாரு. கரெக்டாக அதே இது இவங்க ஆட்சியில் சொல்கிறது எல்லாத்தையும் ஒருத்தர் கணக்கு பண்ணாமல் மொத்தமாக டோட்டலாக எல்லா விவசாயிக்கும் சேர்த்து எவ்வளோ 7,000 கோடி 12,000 கோடின்னு சொல்லிட்டு இப்படி சொல்கிறாரு. அப்போ இந்த 35,000 ரூபா ஒரு ஒரு விவசாயிக்கு 35,000னா அப்போ இருக்க எல்லா விவசாயியும் கூட்டி பாருங்க எவ்வளோ வரும்னு. இது என்ன வார்த்தையில் விளையாடுறாரா? அவர் கட்சியிலேருந்து பண்ணதை மட்டும் வந்து பெருசாக சொல்கிறேன்னு சொல்லிட்டு அவர் கணக்கு, இவங்க கட்சியில் வந்து பண்ணதை மட்டும் சின்னதாக சொல்லணும்னு சொல்லிட்டு இவங்க பேசுகிறாங்களா? என்னங்க சார் உங்கள் சட்டம்? இவர் பேசுகிறதெல்லாம் வந்து யாராருக்கெல்லாம் வந்து சரின்னு தோணுது மக்களே, யாராருக்கெல்லாம் வந்து இவர் பேசுகிறது தப்பு, இந்த கட்சிக்காரங்க பேசுறது எல்லாமே தப்புன்னு சொல்லிட்டு உங்களோட கருத்தை வந்து கீழே தெரிவிங்க மக்களே. என்னால் இதை பற்றி பேசாமல் இருக்க முடியல, ஏன்னா அவ்வளோ பேசுகிறாங்க மக்களே. அதனால தான் வந்து சரின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ போட்டிருக்கேன்.